இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தியாகத் திருவிழாவை திரு அவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பள்ளியில் படிக்கின்ற சிறு பிள்ளைகள் இருவரும் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர் தனியார் பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த இருவரும் அந்த வயதிலேயே நல்ல நண்பர்களாக இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் பெண் குழந்தை, மற்றவர் ஆண் குழந்தை. ஒரு நாள் அந்த பையன் தன் அம்மாவிடம், அம்மா, நான் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், என்னை கூட்டிக் கொண்டு போ என்றான். அவன் அம்மாவுக்கு ஷாக்காக இருந்தது. இப்போ எதுக்கு மொட்டை போடணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ தான் உனக்கு முடி நல்லா வளர்ந்து வருது, இன்னும் வளரட்டும், அதன் பிறகு வெட்டலாம் என்றார். ஆனால் அந்த சிறுவனோ அடம்பிடித்து நான் மொட்டை போட்டுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்தும் அவன் அழுதும் அழ்ச்சாட்டியம் பண்ணினான். வேறு வழியில்லாமல் தன் கணவனை கூப்பிட்டு தன் மகனுக்கு மொட்டை போட அனுப்பி வைக்கின்றாள். அடுத்த நாள் பள்ளிக்கு போக வேண்டும். பள்ளிக்கு போக அழுவானோ என்று அவனுடைய தாய் கவலைப்பட்டாள். ஆனால் அவன் அழவே இல்லை. பள்ளிக்கு அழைத்து போக காத்திருந்த தந்தையிடம் பள்ளிக்கு போகும் முன்னர் தன் தோழியின் வீட்டுக்கு போய்விட்டு போவோம் என்றான் அந்த சிறுவன். தந்தையும் தன் மகனின் விருப்பப்படி அவனின் தோழி வீட்டுக்கு செல்லுகின்றார். அங்கே போனதும் தான் எதற்காக தன் மகன் மொட்டை போட வேண்டும் என்று சாதித்து கொண்டிருந்தான் என்ற காரணம் தெரிந்தது. தன்னோடு படிக்கும் அந்த சிறுமிக்கு புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றதால் அவள் தலையில் முடியில்லை, எல்லா முடியும் கொட்டிவிட்டது. அதனால் வெட்கப்பட்டு கொண்டு மற்ற மாணவ மாணவிகள் கேலி செய்வார்கள் என்று நினைத்து பள்ளிக்கு வர மறுத்துவிட்டாளாம். இதனை அறிந்த இந்த சிறுவன் தானும் மொட்டையடித்து கொண்டு வந்து, வா, நாம் இருவரும் பள்ளிக்கு போவோம் என்று அழைத்துச் சென்றான். தன் தோழிக்காக அந்த சிறு வயதிலேயே தியாகம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அன்பிற்குரியவர்களே, அதற்கு பெயர்தான் தியாகம். தியாகம் பிறருக்காக. இன்று கூட ஒரு தாய் தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி கொடுத்தாள். அவளுக்கு 3 பெண் பிள்ளைகள். அதில் ஒரு பெண் பிள்ளை திருமணமாகி 4 மாதங்கள். கணவனும் மனைவியும் ஓரிடத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது விபத்து ஏற்படுகிறது. மகள் மூளை சாவடைகிறது. உயிர் மட்டும் இருக்கிறது, ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமாக அவள் பிழைக்க மாட்டாள். எனவே நீங்கள் உங்கள் மகளின் உறுப்புகளை தானம் செய்தால் அந்த பெண்ணின் உறுப்புகளை கொண்டு பல பேர் இந்த உலகத்தில் வாழ்வு பெறுவார்கள் என்று கேட்கிறார்கள். முதலில் ஒரு தயக்கம். என் மகளை எப்படி நான் உறுப்புகளை அறுத்து எடுக்க விட்டு அடக்கம் செய்வது? வேண்டாம் என்ற ஒரு நினைவு. ஆனாலும் அவர்கள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டபொழுது தன் குடும்பத்தாரோடு கலந்து பேசி, என் மகளுடைய உறுப்புகளால் பல பேர் வாழ்வு பெறுவார்கள் என்றால் அதற்காக நாங்கள் ஒப்புதல் தருகின்றோம் என்று சொல்லி, அவருடைய கண்களை தவிர மற்ற உறுப்புகளை எல்லாம், எந்தெந்த உறுப்புகள் பிறருக்கு பயன்படுமோ அந்தந்த உறுப்புகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கின்றார்கள். அவருடைய உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு இன்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த தாய் கண்ணீரோடும் அதே சமயத்தில் பெருமையோடும் பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன். இது நேற்றைய தினம் நடந்த ஒரு செய்தி. அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி. இதோ இன்று நாம் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று அழைத்தாலும் இது ஒரு சோக வெள்ளி என்று மக்கள் கருதுகிறார்கள். நாமும் அப்படித்தான் துக்கத்தினை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் இறந்த நாள் அல்லது இறைவனை சாகடித்த நாள் என்று கருதுகின்றோம். இறைவன் சாகடிக்கப்பட்டாரா? நிச்சயமாக இல்லை. இறைவன் தன்னையே தியாகமாக்கிய, தன் தியாகத்தால் பல பேர் வாழ்வடைய தியாகமாக்கி வாழ்ந்து காட்டிய நாள்.
பிறர் வாழ தன் வாழ்வை அவராக முன்வந்து கொடுத்த நாள். அன்பிற்குரியவர்களே, தான் கையளிக்கப்பட போகும் நாளை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த நாளை தேர்ந்தெடுத்தது இறைவனே தவிர அந்த நாட்டை ஆண்டவர்களோ ஆளுநர்களோ யூதர்களோ அல்ல. இயேசுவின் பணி தொடக்கத்தில் சோதித்த சாத்தான் தோல்வி அடைந்ததும் என்ன சொன்னான் தெரியுமா? ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்று போனான் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே. நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருக்கிறேன் என்று கூறுகின்றார் லூக்கா நற்செய்தியிலே. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றான் என்கின்றார். அதே லூக்கா நற்செய்தியிலே 22வது அதிகாரம் 21வது வசனத்திலே. இன்றிரவு என்னை தெரியாது என்று மும்முறை நீ மறுதலிப்பாய் என்று பேதுருவிடம் கூறுகின்றார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம். இவைகள் சொல்வது எல்லாமே அவர் திட்டப்படி நடந்தது தவிர வேறு நபரின் திட்டத்தால் அல்ல. அது இறை திட்டம். இறை திட்டப்படியே அவர் தன் வாழ்வை கையளித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய உயிரை யாரும் எடுக்கவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் இதற்காக அவர் மனித நிலையில் பட்ட துன்பங்கள், வேதனைகள் கொடுமையானது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் இந்த உலகை மக்களின் பாவத்தை போக்க இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு வேதனைகள் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வேறு வழிகளில் மீட்டிருக்க கூடாதா என்று கேட்கின்றவர்கள் பல பேர். தொடக்க மனிதன் கீழ்ப்படியாமையால் இழந்த வாழ்வை, பாவத்தால் இழந்த அருளை தன் மகன் மூலமாக, தன் மகனின் கீழ்ப்படிதலால் பாவத்தை வென்று, சோதனையை வென்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆக தொடக்க காலத்தில் இருந்தே இறைவன் போட்ட திட்டத்தின் பிரகாரம் தன் மகனை தந்தையாம் இறைவன் இந்த உலகிற்கு அனுப்பி தியாகமாக்குகின்றார். அந்த தியாக திருநாள் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற பெரிய வெள்ளி. அதற்கு காரணம் இறைவன் நம்மீது, இந்த உலக மக்கள் மீது வைத்த அன்பேதான். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றாரே, அதிகாரம் 3 வசனம் 16. அதற்காக தன் மகனையே தியாகமாக்கினார், தன் மகனையே பலியாக்கினார் என்பதுதான் உண்மை. ஆபிரகாமின் நம்பிக்கையை சோதிக்க முதிர் வயதில் பெற்ற மகனை எனக்கு பலிகொடு என்றதும் எந்த தயக்கமும் இன்றி தன் மகனின் தலையிலேயே அவனை பலிகொடுக்க தேவையான விறகை சுமக்க வைத்து பலிபீடம் கட்டி அங்கே சென்று வெட்டப்போகும் நிலையில் அவரை தடுத்து மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை இறைவன் கொடுக்கின்றாரே, மகனுக்கு பதிலாக ஆட்டை பலியிடச் செய்கின்றாரே. ஈசாக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தன்னை எரிப்பதற்கு தேவையான கட்டைகளை சுமந்து சென்று தந்தையின் விருப்பப்படி நடந்து கொண்டார். இறுதியில் வாழ்வையும் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைவன் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் பலியாக வேண்டிய சிலுவையை அவரையே சுமக்க வைத்து கல்வாரி மலையில் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இயேசுவும் தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற எந்தவிதமான மறுப்பும் சொல்லாமல் செயல்படுகின்றார். தன் உயிரையும் கையளிக்கின்றார். அந்த தியாக திருநாள் தான் இன்றைய நாள். இவர் எப்பேற்பட்ட துன்பங்களை எதிர்கொள்வார், அவரின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியன் பகுதியில் தெளிவாக கூறுகின்றார். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு அவர் கொலையுண்டார் என்று மெசியாவின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்று இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். அது அப்படியே இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறிய நாளே இந்த புனித வெள்ளி. அந்த இறைவன் சிலுவையிலே பல வேதனைகளை, துன்பங்களை தாங்கி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தொங்கி உயிரை விட்டு நம்மை மீட்டாலும் இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
பாடங்கள் பல இருக்கின்றது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். இது வெறும் சிலுவை மரம், அதில் இயேசு தொங்கி உயிர் விட்டார் என்று இருப்பதை விட என்னென்ன பாடத்தை இந்த கல்வாரி சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, அல்லது என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம். எதற்காக இறைமகன் இப்பேற்பட்ட கொடிய வேதனையை நமக்காக அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கின்ற புனித தாமஸ் அக்வினாஸ் அதற்கான பதிலையும் கூறுகின்றார். பாடுகள் மூலமாக உலகை காப்பாற்ற வேண்டிய தேவை உருவானது. இது 2 காரணங்களால் இயேசு இவ்வழியை தேர்ந்தெடுக்கின்றார். முதலாவது, பாவத்திற்கு கழுவாயாக தன் வாழ்வினில் வரும் துன்பங்களை ஏற்று உயிரை கொடுத்து மீட்பது. இரண்டாவது, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது என்கிறார் அந்த புனிதர். அதாவது பாவத்தினால் நமக்கு நாமே வருவித்து கொண்ட பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், அதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்பதாகும். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்றும், நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதால் அவர்களும் பொதுவாழ்வு பெறுவார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் இயேசு. ஆக இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும், ஏன் உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் சிலுவையிலே நம் கடவுள். அன்பிற்கு முன் உதாரணம் இயேசுதான், பொறுமைக்கு உதாரணம் இயேசுதான். துன்பங்கள் வந்தபோதும் அடித்து இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல போனார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது, தாழ்ச்சியை இந்த சிலுவை கற்றுக் கொடுக்கின்றது. சிலுவையில் அறையும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கின்றோம். நான்காவது, தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தனக்கு வந்த சிலுவைச் சாவையும் ஏற்று அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கலாம். ஐந்தாவது, உலகப் பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாமல், உலகத்தை படைத்தவர் அவர், ஆனால் சிலுவையில் தொங்கிய போது ஆடைகள் கூட உரியப்பட்டு வெறுமைப்படுத்தப்பட்டார். உலகத்தின் அரசருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. ஆறாவது, தியாகத்தின் உதாரணம் இயேசு. நல்லவன் ஒருவனுக்காக இறப்பது என்பது நடக்கக்கூடியது என்றாலும், பாவிகளுக்காக ஒருவர் தன் வாழ்க்கையை கையளித்தது ஆச்சரியமான ஒரு காரியம். அது இயேசுவால் மட்டுமே செய்ய முடிந்தது. மன்னிப்பின் உதாரணம் இயேசு. இன்று எங்கு பார்த்தாலும் வெறுப்பு, உறவுகளில் விரிசல், மன்னிக்க முடியாத நிலை. ஆனால் இயேசு வாழ்நாள் முழுவதும், ஏன் கல்வாரி மலையில் கூட தன் எதிரிகளை, தன்னை நகைத்தவர்களை, எள்ளி நகையாடியவர்களை மன்னிக்கு குணம் அவரிடம் இருந்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக இந்த நாட்களிலே இயேசுவின் இறுதி 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள். இன்று இயேசு வாழ்ந்து காட்டிய இந்த 7 பண்புகளை நாம் சிந்தித்து, இதன் அடிப்படையில் இந்த தியாக திருநாளை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடினால் அதுதான் நாம் இயேசுவிற்கு செய்கின்ற உண்மையான ஆராதனையாகும். இன்று பல இடங்களில், பல பங்குகளில் குருதிக்கொடை முகாம் நடந்து கொண்டிருக்கும். நம் பங்கிலும் நடக்கிறதா என்று தெரியவில்லை. கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு உதவும் விதமாக இன்று பல இடங்களில் முடிதானம் செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் பல பங்கு தந்தைகள் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு தவக்காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் உதவி செய்வதற்காக பழைய அல்லது புதிய துணிகளை தானமாக கொடுக்க பெட்டியும் பல பங்குகளில் வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நாம் எந்த விதமாக தியாகம் செய்ய போகிறோம்? இவைகள் நாம் விரும்பி தியாகம் செய்கின்றோமா, அல்லது பிறர் சொல்வதால் தியாகம் செய்ய முன் வருகின்றோமா, அல்லது இறைவனுக்கு செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செய்யும் மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? அந்த சிறுவன் தன் முடி மீது, தன் அழகு மீது ஆசை வைத்திருந்தான். ஆனால் தன் தோழியின், அந்த சிறுமியின் துன்பத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டும், அதற்காக தன் தலையை மொட்டையடித்து கொள்ள முன் வந்ததைப் போல, உயிரிழக்கப் போகும் தன் பிள்ளையின் அந்த உறுப்புக்களை மண்ணோடு மண்ணாய் அழிந்து போவதை விட பிறருடைய உடலுக்கு அது உயிர் வாழ உதவியாக இருந்தால்
வாழட்டும் என்று நினைத்து அந்த தாயும் தந்தையும் தன் மகளின் உடல் உறுப்புகளை தானம் செய்தது போல, நம்மையே மீட்க பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை மீட்க தன் மகனை தியாகம் செய்த அந்த இறைவனைப் போல நாமும் நம் வாழ்க்கையை பிறருக்கு தியாகமாக்குவோம். பிறருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். அவருடைய தியாகத்தால் இன்று வரை மக்கள் மனங்களில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாமும் அப்பேற்பட்ட தியாகங்களை செய்கின்ற பொழுது மனித மனங்களில் நாமும் நிலைத்து நிற்போம். நாமும் வாழ்ந்து காட்டுவோம். அப்பேற்பட்ட தியாக சின்னங்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தியாகத்தின் கருவியாய் உயர்த்தி வைக்கட்டும். மே காட் bless you. அனைவருக்கும் தியாக திருநாளின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாய் தெரிவித்துக் கொள்கிறேன்.